நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சங்கத்தில் நாம் மகிழ்ந்து கழிவுபடி உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நன்றியோடு கூட துதிக்கிறோம். சர்வவல்லவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திரியேக தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த மாத ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கற்றுக் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கூடி வருவதற்கு முன்பதாகவே இந்த இடத்திலே கூடி அசைவாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து ஒரு சில பாடலை பாடுவோம். பாடலாறு ஆரம்பமாக 83வது பாடல், ஜெபத்தோடு ஜெபகீதங்களிலே 83வது பாடல். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை மாத்திரம் நாம் உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்காக நம் வாய்களை திறந்து உற்சாகமாக அந்த பாடலை பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடுகிற பாடல்களே கர்த்தருடைய நாமம் மாத்திரம் அல்லேலூயா. ஒருவரை வேண்டிக்கு பார்க்காமல் கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. யாவரும் எடுத்துக் கொள்வோம். நன்றி ஜீசஸ். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்ந்து
இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். யாரும் எடுத்துக்கொள்வோம். 473வது பாடல் கரங்களை உற்சாகமாக தட்டி அந்த பாடலை பாடுவோம். Praise the Lord. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயத்தை நீக்கும், பரம சந்தோஷம் வாழ்க்கையை மன்னிக்கும். பாவத்தை போக்கும், பயத்தை நீக்கும், பரம சந்தோஷம் வாழ்க்கையை மன்னிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா
297 பாடல். இந்த கண்மலை ஆண்டவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றுகிறவரே, மகிமைக்கு பாத்திரரே. Praise the Lord. மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் திருவோம். 297 பாடல். Praise the Lord. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சொல்லி துதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. கர்த்தர் எத்தனை நல்லவராக தேவன் நமக்கு இருந்து அவர் நமக்கு போதுமானவராக இருந்து அவன் நம்மை நடத்தினார் அல்லவா. எல்லா சூழ்நிலையிலும் அவனை கிருபை நம்மை தேற்றவும் நம்மை பலப்படுத்தவும் கர்த்தர் நல்லவராக
தாழ்ச்சியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிருபை ஆண்டவரே, நீ கதவை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வேத வசனம் சொல்லும்போது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்வது போல ஆண்டவரே, ஆமென். உடைய கரத்தின் நிழலுக்குள்ளே எங்களை மறைத்து கொண்டீரன் ஆண்டவரே. உடைய கரத்தின் சட்டை நிழலில் எங்களை மறைத்து கொண்டு எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தின உன்னதமான தேவனுக்கு நன்றி பலிகளை எடுக்கிறோம் ஐயா, நன்றி பலிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளை எண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று சொன்னது போல ஸ்தோத்திரம் ஏறெடுத்த ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்த தெய்வம், அவன் எனக்கு நன்மை செய்த தெய்வம், என்மேல் அன்பு கூர்ந்த தெய்வம், என்மேல் இரக்கமாயிருந்த தெய்வம், என்மேல் இரக்கமாயிருந்து என்னை நடத்துவதற்கு அவர் வல்லவர். அவர் எபேனேசராக இருந்தார் அல்லவா, அவர் உதவி செய்யும் எபேனேசராக இருந்து உதவி செய்கிற எபேனேசராக இருந்து நம்மை நடத்தினார் அல்லவா. அந்த கிருபைகளை எண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவரே, எச்சமானவரே, நன்றியோடு துதிக்கிறவரே, கோடிகள் குஞ்சுகளை சட்டைகளுக்குள் வைத்து மறைத்து பாதுகாப்பதுவோம் ஆண்டவரே. என்னையும் உடைய சட்டை நிழலுக்குள்ளே என் ஆண்டவர் மறைத்து பாதுகாத்து பலப்படுத்தின எல்லா தயவை எண்ணி
சமயத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிட, உயரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் காணிட, என் வெளிச்சம் நீர், என் ஜீவன் நீர், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிட, உயரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் காணிட, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிட, உயரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் காணிட, என் வெளிச்சம் நீ
சிறியங்களிலே வேட்டையாடுவதற்கு அவன் கண்ணி வைக்கும்படியாக வகை தேடிக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஆனால் நீங்க கூட இருக்கும்போது வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்புவிக்கிறது போல என் தேவனை தப்புவிக்க வல்லவர், என் தேவாதி தேவனை தப்புவிக்க வல்லவர். என் கூடவே ஆண்டவரே, என் பக்கத்திலே ஆண்டவரே, என் கூடவே என்னை கரம்பிடித்து நடத்துங்கப்பா. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது, நீங்க இல்லாம என்னால ஒண்ணு செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்க இருந்தால் ஆண்டவரே ஸ்தாபித்து சொல்லுங்க, தேவரே என்
கர்த்தரை துதிக்கும் ஆண்டவர். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இடத்தை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற, எல்லாருடைய சூழ்நிலைகளையும் மாற்ற உமக்கு அதிகாரம் இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி, அவன் அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியா ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறபடியா கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் விடுதலை தருகிற தெய்வம். ஆவியானவர் விடுதலை தருகிற தெய்வம். ஆவியானவர் விடுதலை தருகிற தெய்வம். ஆமென். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. அவர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஜெயத்தின் பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறார். எல்லா தெய்வக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்திலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. யார் வந்தாலும் சரி அந்த இடத்துல ஜெபம் நடக்கும். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 3 உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் 4வது ஜெபம் நடைபெற இருக்கிறது. 4வது வாரத்தின் ஜெபத்திலே ஆகிலும் ஆமென் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கடந்த வாரங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த மாலை நேரத்தினுடைய சிந்தனைக்கு ஆதாரமாக எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணேன். இந்த மாலை நேரத்தில் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென் நம்முடைய சரீர அவயவங்களிலே ஆரோக்கியம் தேவையானது ஒன்றாய் இருக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளக்கால் வரைக்கும் ஆரோக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். எப்படியாவது நம்முடைய சரீரத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் கடந்து போகிறோம். எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், ஆரோக்கியத்திற்காக ஒவ்வொரு நாட்கள் நாம் கடந்து செல்லக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்கு இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் கடந்து செல்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆரோக்கியத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் மனுஷனுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுசு காலத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார்? ஆரோக்கியத்தையும் ஆயுசு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரோக்கியத்தையும் ஆயுசு காலங்களையும் கர்த்தர் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில்
வேதனையோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். வேதனையான அனுபவங்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் வேதனையான அனுபவங்களில் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஆமென் ஆதியாகம புஸ்தகங்களில் வாசிக்கும் பொழுது 900 வருஷம் வாழ்ந்தவர்கள் உண்டு, 930 வருஷம் வாழ்ந்தவர்கள் உண்டு, 961 வருஷங்கள் வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அதற்கு பின்பு மனுஷனை காலங்கள் பார்க்கும் பொழுது 365 வாழக்கூடிய நாட்கள் வந்துவிட்டதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு 120 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். 900 வருஷம். ஆமென். ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார். ஆதாம் எத்தனை வருஷம்? 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்திருக்காங்க. ஆமென். நோவா 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். மெத்சலா 969 வருஷங்கள் வாழ்ந்ததை குறித்து பார்க்கிறோம். மனுஷன் வாழ்நாள் எவ்வளவு நீடித்திருக்கு பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் ஏனோக்குடைய ஆயுசு நாட்கள் 365, மோசேயுடைய ஆயுசு நாட்கள் 120. சங்கீதம் 90 சங்கீதம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பலத்தின் ஆமென் மிகுதி 70 என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேல இருக்குது பலத்தின் மிகுதி. மனுஷன் ஆயுசு காலங்கள் 70, அதற்கு மேல் இருப்பது பலத்தின் மிகுதி என்று சொல்லப்பட்டு வேதாகமத்தில் நம்முடைய கரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 70 வருஷம் 80 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு மேலாக வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு ஆயுசு நாட்கள் நமக்கு ஆமென் ஆரோக்கியத்தை வரம் பண்ண முடியாதபடிக்கு பலவிதமான சரீரத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 3 யோவான் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும்படி சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் தேவை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33 அதிகாரம் 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க வசனம். ஏசாயா 33:24. ஏசாயா 33 அதிகாரம் 24. ஆம். நகரவாசிகள் சொல்வதில்லை. ஆம். அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பிரகாசம் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. நகரவாசிகள் சொல்ல. அப்ப நகரம் என்ன சொல்லுது? எங்க நகரத்துல வியாதியே இல்லை. அல்லேலூயா. நகரத்துல இருந்தால் நித்திய கிருபைக்குள்ள வியாதியே இருக்கக்கூடாது. புரிஞ்சவர சொல்லுங்க. அல்லேலூயா. நகரத்துல வியாதியே இருந்தாலும் நித்திய கிருபை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம சொல்லணும். ஆமென். எனக்கு என்ன இல்ல? நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், நல்ல பலத்தோடு இருக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் ஒருவேளை பலனற்று போன எனக்கு ஆண்டவர் நல்ல பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து பலப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சர்வாங்க ஆமென் சுகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு சுகத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் பலவீனமாக இருக்கும்படி அல்ல. ஆமென். தேவன் நமக்கு சுகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறபடியால் அந்த சர்வாங்க சுகத்தை நாம் பெற்று ஆமென் காணப்பட கர்த்தர் ஆவியான ஒரு கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை தருவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் தாவீதை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது சங்கீதம் 38 சங்கீதம் 3-7 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவன் வியாதிப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். 41 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வியாதி தீரா வியாதியாய் மாறிவிட்டதை பார்க்கிறோம். தீராத வியாதியா இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் 41 அதிகாரம் சங்கீதம் 41:3 அதை கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 38 சங்கீதம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை ஆம் கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். படுக்கை முழுவதையும் கர்த்தர் விசுவி மாற்றி போடுவீர். அல்லேலூயா. நம்ம படுக்கையிலேயே அவன் நிறைய தகப்பன்மார் சொல்லுவாங்க, ஆமென் 2 காலம் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் என் ஜீவன் என்ன செய்யணும்? 4 காலால என்ன செய்யக்கூடாது? நடக்கவே கூடாது. 4 கால் என்று சொல்லும் போது ஒரு ஸ்டிக்கு கூட இருக்கலாம்,
இல்லைன்னா ஒருத்தருடைய உதவியை கூட இருக்கலாம். ஆனால் சங்கீதம் 38:3 சொல்லும்போது, ஆமென், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது இப்படி சொல்லப்படுகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தில் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று சொல்லி அவருடைய அவன் கதறுதல் என்று சொன்னால் அவன் பலவீனமாய் இருக்கிற அந்த நேரத்திலும் அவன் ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு 41:8 சொல்லும் போது அங்கே தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் அவன் இருந்தபோது சங்கீதம் 39:10 வாசிக்கும் பொழுது, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடியால் நான் சோர்ந்து போனேன், ஆண்டவரே என் வியாதியை எடுத்து போடும் என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் பதிலளிப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். தேவன் ஆமென் சிலருடைய சரீரத்தில் வியாதிகள், ஆமென், அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது ஆமென் வியாதியோடு கூட மரிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. வியாதி ஏன் வருகிறது என்று சொன்னால் பாவம் செய்தபடினால் வியாதி வருகிறதை குறித்து வேதத்தில் ஒரு சில வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12:15 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, தாவீது யுத்தத்திற்கு போய் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு மனுஷன். ஆனால் யுத்தத்திற்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து உரியாவின் மனைவியை தனக்கென்று அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய இச்சையின்படி வாழ்ந்தபடினால் அங்கே ஒரு பிள்ளை பிறக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளை பிறந்தபோது பாவத்தினால் அவனுக்கு வந்த அந்த பிள்ளை அது வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது பிள்ளையை கர்த்தர் அடித்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தம் என்பது ஜெபம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு மாசத்துல ஒரு நாளாவது ஒரு வாரத்துல வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நமக்கு கண்டிப்பா அவசியம். அவசியம்ன்றவங்க அங்கே சொல்லுங்க. அல்லேலூயா. அவசியம். அது ஆமென். அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம தேவ சமூகத்தில் வந்து ஆமென் மாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் நாம வந்து தேவ சமூகத்தில் வந்து குடும்பமாக வந்து தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் கண்ணீரை ஊற்றும் போது ஆண்டவருடைய கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாக தேவன் பதில் தருவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவன் ஜெபத்தை கேளாமல் இருக்கிறவர் அல்ல. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். நாம் ஆமென் ஒவ்வொரு நாட்களும் ஜெபிக்கிறவர்கள் தனிப்பட்ட நிலைமையில் ஜெபித்தாலும் தேவ சமூகத்தில் வந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியும், வெற்றியை பெற முடியும். வெற்றியை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் நாம் ஒரு வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் உபவாச ஜெபம் நமக்கு அவசியம். இந்த பாஸ்டர் அன்னைக்கு தான் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் சிறுகுடல் பெருகுடல் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா அன்னைக்கு தான் ஏதோ ஒரு வேலை நமக்கு என்ன செய்யுது வந்துருது. அன்னைக்கு தான் நமக்கு ஏதோ ஒரு வேலையில நம்ம அகப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்கள் 2 சாமுவேல் 12:15 வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆம் ஆம் ஆம். பாருங்க, வியாதிப்பட்டது கேவலமாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆமென். 2 சாமுவேல் 12 வாசிக்கும் பொழுது 15 வாசிக்கும் பொழுது ஆமென் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆமென். அவன் சரீரம் இச்சித்தபடி வாழுகிற வாழ்க்கை தாவீதுக்குள் இருந்தபடியால் இன்றைக்கும் அநேக நேரத்திலே நம்முடைய சரீரத்திற்குள் இச்சையாய் தோன்றுகிற ஆமென் நம்முடைய சரீரத்திற்குள் தோன்றக்கூடிய அதை நாம் ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும்.
இன்னைக்கு உபவாச ஜெபம்னா உபவாசம் தான். அது எத்தனை மணி ஆனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் இருந்துதான் ஆகணும். நம்ம சரீரத்தை நாம ஜெயிக்கணும். நம்ம சரீரத்தை நாம ஜெயிக்காட்டா வியாதி நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. நாம வியாதியை மேற்கொள்ளணும்னா சரீரத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய சரீரத்தை நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் இந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இந்த சரீரத்தை ஆளுகை செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் எடுக்கிற தீர்மானங்களிலே, ஜெபிக்கிற காரியத்திலே நான் யுத்தத்தில் முன்னரவில் நின்று என் குடும்பத்திற்காக, என் தேசத்திற்காக, என் சபைக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று முன்னிலையில் நின்று நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு தேவ மனுஷன். ஆண்டவரே, என்னை ஜெபிப்பதற்காக என் தேவன் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீரே. ஆமென், ஆமென். அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஜெபிக்கிறதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீரே. நான் ஜெபிக்காததனால் தான் இந்த நாட்களிலே ஆமென் நான் தனித்து ஜெபிக்காதனால எத்தனையோ சூழ்நிலை தேசத்திலே வியாதிகளும் கொடிய இடுக்கண்களிலும் நீங்கள் நாம் அகப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீர அவயவங்களிலே ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யும் பொழுது ஆவியானவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்தில் கேட்டு, ஆண்டவரே, நானும் என் குடும்பம் ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். வாரத்துல ஒரு நாள் ஒரு பகல்ல ஆமென் குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்க முடியாட்டாலும் இரவு நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து ஆமென் வாரந்தோறும் ஒரு இரவு நேரத்துல குடும்பமா அமர்ந்து உபவாசித்து ஜெபிக்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆமென் இவ்வகையான பிசாசு உபவாச ஜெபத்தினால் அன்று என்ன செய்ய முடியாது? விடுதலை பெற முடியாது. சிலருக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிறதுல அது ஒரு மேன்மை இருக்கிறது. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் கிரியை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறதான நேரத்தில் ஆமென் பெட்டி சாய்கிறது என்று பிடித்த போது ஆமென் அவன் நடிக்கப்பட்டதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் நமக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அதை நம்ம சரியாய் செய்து விட்டோம் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் வருவதில்லை. தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து கர்த்தரை விடுவித்து நம்மை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக, சகோதரர்களே தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்படியே அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும் பொழுது யோபு எழுதின புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யோபு சொல்லுகிறான், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். வாசிங்க யோபு 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாருங்க, மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். எத்தனை பேருக்கு ஆமென் வியாதிக்கு மீட்பு இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்கிறது. ஒருவேளை நம்ம சரீரத்துல 2 முட்டும் நமக்கு வலிக்குது அப்படின்னா டாக்டர் சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஊசி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடுவாங்க. நான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்க நடக்கவே கூடாது, கட்டில விட்டு இறங்கவே கூடாது, அப்படியே படுத்துன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நல்லா நடங்கன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. நல்லா நடக்க சொல்லுவோம், நல்லா நடங்க, நடந்துட்டே இந்த வலிக்கு தான் செய்யும். எவ்வளவு வலிச்சாலும் நீங்க என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படிமா. அவரோட டாக்டர் நம்மளை பார்த்து ஆமென் நீங்க டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் நடங்க அப்படின்னு சொன்னா நடப்பீங்களா? நடக்க முடியுங்களா? சொல்லுங்க கொஞ்சம். நடப்பீங்களா? நடக்கணும். நீங்க இன்னைக்கு 5 கிலோமீட்டர் நீங்க நடக்கலன்னா நாளை உங்க கண்ணு திறக்காத அப்படின்னா அப்படி நடந்தா அப்படி பரவாயில்ல. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு நடக்கலன்னா நாளைக்கு உங்க கண்ணு என்ன செய்யாது?
வேற மாதிரி சொன்னா வேற மாதிரி போயிடும். ஹalleluya. இன்னைக்கு நீங்க நடக்கலன்னா நாளைக்கு உங்க கண் என்ன செய்யாது? நடக்கான்னு சொல்லிட்டா 5 கிலோமீட்டர் நடப்போம், 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும். ஹalleluya. ஏன்னா எல்லாருக்குமே உயிர் மேல ஆசை இருக்கு. எல்லாருமே ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. என் பிள்ளைங்க பெரிய 4 தலைமுறை வரைக்கும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறபடினால் நாம நடக்கும். நான் அதே சமயத்தில் ஆண்டு சொல்றாரு, டாக்டர் சொல்ற மாதிரி 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டாம். உன் தெருவை விட்டு அடுத்த தெருவுக்கு போய் ஒருத்தருக்கு இயேசு நல்லவர் சுவிசேஷம் சொல்லிட்டா போதும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஒருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, சுவிசேஷனுடைய பாதகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. அப்படியே நான் சுவிசேஷத்திற்காக நீங்கள் நான் ஒரு அடுத்த தெருவுக்கு நடந்து போவோமே, ஆனா வியாதி எங்க இருக்குன்னு தெரியாது. கர்த்தர் ஆமென் நம்மை விடுவிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், ஆமென், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். 33:25 வாசிக்கும் பொழுது, ஆமென், அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வால வயது நாட்களுக்கு அவன் திரும்புவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை நாம் அதிகமாக ஏற்றுக்கொண்ட போது நம்ம எப்படி இருந்துட்டே இருப்போம்? சொல்லுங்க. என்றும் வாழும். சொல்லுங்க. என்னைக்குமே தலைப்படி வேணா வெளியா இருக்கலாம், ஆனா வாலிபம் தான். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பப்ப அங்க ஒண்ணு வரதான் செய்யும் நமக்கு. அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. நம்ம வசனத்தின்படி எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆமென், வாலிபர்கள். அல்லேலூயா. எதனால வாலிபர்கள்? ஆமென், நம்முடைய சரீர அவயவங்களில் இருக்கிற வியாதிக்கு பரிகாரி இயேசுதான் என்பதை, மீட்கும் பொருள் இயேசுதான் என்பதை அவன் யோபு கண்டுபிடித்து, அவன் என் உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளவு வியாதியா இருந்தாலும் சரி, நல்ல மெலிஞ்சி எலும்பு தோலுமா இருந்தாலும் சரி, அவன் சொல்றான், என் சரீரத்துல நாளுக்கு நான் மெலிந்து கொண்டிருந்தாலும் சரி, என் தோல் என் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிந்தாலும் சரி, என்ன சம்பவித்தாலும் சரி, ஆனால் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும். என் மீட்பரை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அவர் ஒரு நாள் இந்த சரீரம் இப்படியே இருக்க போகிறது அல்ல என்பதை யோபு கண்டுபிடித்தான். அல்லேலூயா. நம்ம சரீரத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆம், இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக என் சரீரம் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா ஆராதனை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போவதற்குள்ள என் சரீரத்துல மீட்கும் பொருளாக இருக்கிற இயேசு என் சரீர அவயவங்களுக்குள்ள ஆளுகை செய்வதற்காக என்னை அர்ப்பணித்தபடியினால், ஆமென், நான் இனி எலும்பும் தோலுமாய் அல்ல, ஆமென், மற்றவர்களுக்கு, ஆமென், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான சூழ்நிலையில் அல்ல, என் தேவன் மீட்கும் பொருளாய் இருக்கிற என் இயேசுவை நான் கண்டுபிடித்திருக்கிறபடினால் ஆவியானுடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. ஆவியானுடைய, ஆமென், ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. ஆவியின் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் இந்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை என்ன செய்யும் என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை மலையின் பள்ளத்தாக்கில் என்னை கொண்டு போய் விட்டு அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நீ பேசி என்று சொன்னபோது, உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் அவர் பேசும் பொழுது ஒன்று சேர்ந்து அவைகள் எல்லாம் காவுண்டு சேனையாய் எழுந்து நிற்க முடியுமேயானால், அதே சேனையாய் எழுந்து நிற்கத்தக்க அதிகாரத்தை கொடுக்க ஆவியானவர், ஆமென், ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை பார்த்து நீங்க பேசுங்க, உங்க பிரச்சனைகளை பார்த்து தேவ சமூகத்தில் பேசுங்க. ஆண்டவரே, ஆமென், மலையின் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அவைகளை பார்த்து பேச சொன்னது போல இந்த வியாதி என் சரீரத்திலே, ஆமென், மீட்கும் பொருளாக இருக்கிற இயேசுவை நான் கண்டுபிடித்திருக்கிறபடியால் இப்பொழுது வியாதி சாபங்கள், வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக என்று சொல்லி யோபுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தினால் வருகிற வியாதிகள், பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிற இயேசு நமக்குள் இருக்கிறார். இரண்டாவது சொல்லப்படும் பொழுது, ஆமென், வியாதி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறது என்று சொன்னால் பிசாசினால் வருகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
ஆமென் பிசாசினால் ஆரோக்கியம் இல்லை. ஆமென் ஆனால் அங்கே அந்த இடத்துல ஆமென் ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடிய வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னுடைய மகன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். அல்லேலூயா. சில நேரத்துல ஆமென் பிசாசினாலும் சில வியாதிகள் கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 8 வருஷம் இருந்த ஆமென் 8 வருஷம் தீராத வியாதிகள், 12 வருஷம் தீராத வியாதிகள், 18 வருஷம் வியாதிகள், 38 வருஷம் வியாதிகள், 40 வருஷம் வியாதிகள், இப்படிப்பட்ட அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எல்லா பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சில வியாதிக்கு டாக்டர் போகும்போது சொல்லுவாங்க, இந்த வியாதி உங்க வீட்டுல வேற யாருக்காவது இருக்கா? உடனே நம்ம சொல்லுவோம், ஆமா எங்க அம்மாவுக்கு இருக்கு, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எங்க தாத்தா, இது பரம்பரையா இருக்கு. ஆமென் அல்லேலூயா. அந்த பரம்பரை வியாதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இன்றைக்கு ஒருவர் உங்க தாத்தா காலத்திலேயோ உங்க பெற்றோர் காலத்திலேயோ இப்போ உங்க சரீரத்துக்குள்ள அந்த வியாதி பலவீனம் இருந்தால் என் இயேசுவான் 8 வருஷமானாலும் சரி, 12 வருஷமானாலும் சரி, 18 வருஷமானாலும் சரி, 38 வருஷமானாலும் சரி, 40 வருஷங்களானாலும் சரி, இயேசு வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. சில ஆவிகள் ஆமென் பலவீனத்தின் ஆவிகள் மரண அவஸ்தைப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் சரீரத்தில் சத்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் விடுவிக்கிறது. திடீரென்று சத்து வியாதிகளை கொண்டு வரும், வியாதிகளை கொண்டு வந்து போராட்டங்களை கொண்டு வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த வியாதியிலே சந்ததியாய் வியாதியில் மறிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஆமென் ஆண்டவர் அங்கே வரும் பொழுது ஆமென் நம்முடைய வியாதிகளை ஆமென் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளாலே குணமாகிறோம். அவர் நமக்காக தான் அடிக்கப்பட்டார், நமக்காக தான் ரத்தம் சிந்தினார், நமக்காக தான் காயம் ஏற்படுத்தப்பட்டவராக அவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 3, 4, 5 வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறான். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, வியாதி வந்து என் சரீரத்தை தேவன் எனக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாள் ஆமென் என்றைக்கு நான் பிறந்தனோ அன்றைக்கே கர்த்தர் எனக்கு எழுதி வச்சிட்டார். என் தலையை எழுத்து நான் அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கான ஆயுசு நாட்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஆயுசு நாட்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் நாம் பரிபூரணமாய் போய்விடக் கூடாது என்பதற்காக, ஆமென், நாம் ஆரோக்கியமாய் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக
பிசாசினால் நம்மை கொண்டு வந்து அவன் வியாதிகளை கொண்டு வந்து அவன் நம்மை கட்டும்படியாய் நினைப்பான். ஆனால் ஆமென் ஆமென் மரண அவஸ்தையா இருந்தாலும் ஆமென் என் வாழ்க்கையில தேவன் எனக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிற நாள் வரைக்கும் தேவன் எனக்கு அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்து என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். 8 வருஷம் 12 வருஷம் 18 வருஷம் 38 வருஷம் 40 வருஷங்கள் இருந்த வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் அற்புத சுகத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த வியாதிக்கு பார்க்காத வைத்தியம் இல்ல, அள்ளி போடாத அள்ளி போடாத பணமும் இல்ல, அள்ளி போடாத பணமும் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்லை. ஆனா இயேசுவோட பணமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஏசப்பா எனக்கு இறங்கி ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவருடைய வல்லமையினாலே அற்புத சுகத்தை ஆண்டவர் காணப்படுவதற்கு கர்த்தர் நல்லவராக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு காலையில் உட்கார்ந்து இந்த வார்த்தை செய்தியை ஆயத்தப்படுத்திட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு போன் வந்துச்சு. பாஸ்டர் இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வந்துட முடியும், ஏன்னா எனக்கு கை காலெல்லாம் என்ன செய்யுது படிக்கும். ஆனா செய்தி என்னது, நான் ஜெபம் பண்ணணும் குடும்பமாக. ஆண்டவரே பலவீனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறவங்களெல்லாம் நீங்க ஆராதனைக்கு கொண்டு வரணும் ஏசப்பா அப்படின்னு. மறுபடியும் அடுத்த போன் வந்தது, சாயங்காலம் ஆராதனை வரை சொல்லிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டு வார்த்தையை கொடுக்கும் போது ஆமென். இன்னைக்கு சத்துருக்கு தெரியும் இன்னைக்கு சபையில என்ன பிரசன்றது அவனுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால அவன் என்ன நினைப்பான், இவங்க எல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள போயிட்டாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் இவங்களை விடுவிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு இவங்களுக்குள்ளதான் இன்னும் இருக்கிற பலவீனத்தோட கூட கொஞ்சம் பலவீனத்தை கொடுத்து இன்னைக்கு சபைக்கு போகாம எப்படியாவது ஆய்க்கணும்னு நினைச்சு ஆக்குறான். ஆனா கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உள்ள கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கான். சிலர் என்ன சொல்லிருக்கலாம், சிலர் சொல்லாமலே இருந்திருக்கீங்க. பாஸ்டர் சொன்னா அதுக்கு 1000 விலைக்கு பாஸ்டர் கொடுப்பாங்க. பாஸ்டர் நிறைய நல்லா எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. பாஸ்டர் எது சொன்னாலும் இப்போ அதிகமாக யாரும் பேசுறது இல்லை. ஆமா பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க அது மாதிரி நடக்குது. ஏன்னா நம்ம ஒன்று சொன்னா பாஸ்டர் சொல்றாரு, நம்ம சூழ்நிலை சொல்றோம், பாஸ்டர் சூழ்நிலை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிற பிரச்சனை சொல்றோம், இந்த பிரச்சனைகளை ஏசு மாற்றணும். அதனால என்னதான் இருந்தாலும் சரி பாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி சொல்லிட்டு போகட்டும். ஆனா நம்ம கீழ்ப்படிவன் சொல்லி கீழ்ப்படிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய இன்னைக்கும் அநேகருக்குள்ள அப்படித்தான் சில பலவீனங்கள் கொண்டு வந்து ஆமென். நீங்க கூட 5 மணி வரைக்கும் ஆராதனைக்கு போலாம்னு நினைச்சிருப்பீங்க. 5 மணிக்கு அப்புறம் அப்படியே லைட்டா தலைவலிக்க ஆரம்பிச்சிருவோம். தலைவலிக்க ஆரம்பிச்சோன்னே சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சுமே இன்னைக்கு தலை வேற வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி போக அப்படின்னு நீங்க நினைச்சு உட்கார்ந்துட்டீங்களே, இப்ப தலை கூட தூக்க முடியாத அளவுக்கு வேற இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி வந்திருப்பீங்க, தலை வலிச்சாலும் சரி தலை வெடிச்சாலும் சரி இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்க பாருங்க. அந்த சமயத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கற்றுக் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. சில தீர்மானங்கள் நம்ம எடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவது வியாதி பாவத்தினால் வருகிறது, இரண்டாவது வியாதி விசுவாசத்தினால் வருகிறது. பாவத்தினால் வருகிற வியாதியை ஆமென் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? சத்துருவினால் வருகிற வியாதியை இயேசு என்ன செய்தார்? மூன்றாவதாக சில வியாதிகள் நமக்கு இருக்கும், ஆனால் அது எதுக்காக என்று சொன்னால் தேவநாம மகிமைக்காக. அல்லேலூயா. தேவநாம மகிமைக்காக. ஆமென். பாவத்தினாலும் பிசாசினாலும் ஆமென் சில நேரத்தில் சரீரத்தில் வியாதிகள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பொறுமையா இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வியாதியோடு கூட நம்ம கடந்து வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிகிறார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மரண அவஸ்தைப்படுகிறாள், ஆரோக்கியம் அடைபடிக்கு நீர் வந்து கையை வையும் வேண்டிக் கொண்டால்
பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது, என் குமாரத்தி மரணாவஸ்தைப்படுகிறார், அவர் ஆரோக்கியம் அடைவழிக்கு நீர் வந்து அவர் மேல் உமது கைகள் வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆனா அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றது. அப்போ அங்க ஒரு அற்புதம் 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அற்புத சுகத்தை பெறுகிறார். என்றாலும் கர்த்தர் மறுபடியும் தொடர்ந்து வந்து 41ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிள்ளை கையை பிடித்து தள்ளுத்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தால் அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவளுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சில நேரத்துல ஆமென், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்துல சில பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நம்ம விசுவாசம் அதுதான் அதிகமா பலப்படும். ஆமென். வியாதி வர வர விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. பலவீனங்கள் வர வர விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம விசுவாசம் ஆண்டவரை சார்ந்து நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல, இது தேவனுடைய நாமம் மகிமைக்காக என்று லாசருவை குறித்து ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது, ஆமென், சில வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் வருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சை பார்க்கும்படி அல்ல, தேவ நாமம் மகிமையாய் விளங்கும்படி ஆண்டவரே அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. 38 வருஷம் இருக்கிறான். அவனுடைய வேண்டுதல் என்ன? அவன் நாம் போய் குளத்துல இறங்குறதுக்குள்ள இன்னொருத்தர் பேர் செய்யறாங்க. நானும் டெய்லி 38 வருஷம் அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். தூதன் வந்து கலக்கின உடனே நான் முதலாளா போய் இறங்கணும்னு நினைச்சு பார்க்கிறேன். அப்படியே தன் பிரச்சனைகளை பார்த்து படுத்த படுக்கவே ஆயிடுச்சான். ஒரு நாள் கூட எழுத முடியல. ஆமென். அந்த குளத்தை கலக்கும் போது போய் எழுத முடியல. எழுதி முந்தி போய் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. யாராயும் இவனை கொண்டு போய் விடமாட்டார்களா? அல்லேலூயா. அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அங்கே இறங்கி வருகிறார். தேவன் அங்கே இறங்கி வந்து, ஆமென், நீ சுகமாக வருகிறாயா என்று கேட்டபோது, ஆமாண்டவரே, அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்ன மாத்திரத்துல, ஆமென், அவன் வியாதிக்காரனை அல்ல, புது பலத்தோடு ஒரு பராக்கிரமோடு கர்த்தர் அவனை எழுந்திருக்க பண்ணி கர்த்தர் அவனை நடக்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 38 வருஷம் வேண்டாம், 38 நாள் படுத்த படுக்கையிலே நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? பாஸ்டர் நல்ல பொழுது ஆயிரும் பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஆக முடியாது. ஆமென். 38 வருஷம் ஒரு கட்டை அவங்களை பிடிச்சு அதை வச்சு ஒரு 38 நாள் படுத்த படுக்கையில இருந்து பாருங்க, இருக்கவே முடியும். அல்லேலூயா. நம்மளால இருக்கு. அவன் படுத்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு படுக்கையில இருந்து அவன் சரீரத்துல அவன் எப்படி இருக்கும்? அவன் சரீரத்துல எவ்வளவு பிரச்சனை. ஒரே மனுஷன் ஒரு இடத்துல ஒரு மனுஷன் படுத்த இடத்துல இருக்கும்போது அவன் நாளுக்கு நாள் அவனுக்கு அதிக பிரச்சனைகள் ஆகி, மனசோர்வுகள் ஆகி, வேதனைகள் ஆகி, துக்கிட்டு அப்படிப்பட்ட கலக்கம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. நமக்கு வியாதிக்கு ஆமென் சுகம் கொடுக்கிற ஒரே ஒரு இடம் அது தேவ சமூகம். அல்லேலூயா. எந்த வியாதியா இருந்தாலும், பாவத்தினால் வந்ததா இருந்தாலும், சாபத்தினால் வந்ததா இருந்தாலும், பிசாசினால் வந்ததா இருந்தாலும், சில வியாதிகள் தேவ நாமம் மகிமைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் சரீரத்துல பலவீனத்தை கொடுத்துதான் அவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வருவார். பலவீனத்தை கொடுக்கலன்னு வைங்களேன், நம்மளாம் ரெட்டை கட்டி பறக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளாம் பறந்துட்டே இருப்போம். எப்ப 24 hours ஆமென். நம்மளாம் பறக்கிறதுல ரொம்ப கிளாடி. ஆனா ஆண்டவர் பாப்பாரு ரொம்ப பறந்துட்டு இருக்காப்ல. ஆனா இவங்க கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் எங்கேயாவது ஒரு பக்கம் அப்படி தொட சொல்லுக்கு அப்படி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சா போதும். உடனே சனிக்கிழமை நைட்டே தீர்மானம், ஆண்டவரே நாளைக்கு ஆராதனை நடக்கும், எப்படியாவது இந்த நொண்டிக்காலோட போயினா அவனுடைய சமூகத்துல ஆராதனைக்கு போகணும். ஆராதனைக்கு உள்ள வர்ற வரைக்கும் கால் சர்ச்சு நடந்திருப்போம். நான் சர்ச்சுக்கு போனேன்னு சொன்ன கிளம்பின உடனே அந்த சுடுக்கெல்லாம் உடனே போயிடும். அல்லேலூயா. அந்த சுடுக்கெல்லாம் மாத்தி வருவோம். அது வரைக்கும் ஆமா. ஏன்னா அதுக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. நம்ம தான் நிறைய ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோங்க. நம்மள மாதிரி டைம் டேபிள் போடுற ஆளுக்கு வேற யாரும் கிடையாது.
எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் புஸ்தகத்தில் வாசிக்கப்படுவது போல நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்படுவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் நமக்கு தெய்வீக சுகத்தை கற்று வைத்திருக்கிறார். அந்த தெய்வீக சுகத்தை உபவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள, தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள, தேவனத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, எனக்கென்று கர்த்தர் தெய்வீக சுகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறேன். தெய்வீக சுகத்தை கற்று வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தெய்வீக சுகத்தை ஆமென் தேவன் கொடுக்கிற அந்த தெய்வீக சுகத்தை என் வாழ்க்கையில கொடுத்து என்னை பலப்படுத்த ஆண்டவரே. சுகம் கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். சுகமாக்குகிற தெய்வன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்படுவேன் என்று சொன்னது போல இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் வரப்படுகிற தேவன் ஆண்டவரே. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் வரப்படுகிறவரையும் ஆண்டவரை இப்பொழுது ஒவ்வொரு சரீர அவயவங்களிலே கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா, கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா சிலருடைய சரீரத்தில் ஆண்டவரை ஆமென் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஆமென் சில செவிட்டு ஆவிகள் சபைகளுக்குள் இருக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு செவிட்டு ஆவிகள் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு, விசுவாசத்தை பற்றி பிடித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இன்னைக்கு அநேக சரீரங்களிலே ஒவ்வொருவருடைய சரீர அவயவங்களிலே வித்தியாசமாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறவையா, சத்துருவின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறவர்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் கர்த்தருடைய ஆமென் தேவனிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் தேவனிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. செவிட்டு ஆவிகளும் ஓமையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, விசுவாசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரை பெரிய செய்க. செவிட்டு ஆவிகள் திறக்கப்படுவதாக, காதுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவர் அந்த ஆவிகள் அவன் விலகுவதாக, பொல்லா ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டுமையா. இயேசுவின் நாமத்திலே நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் வரப்படுவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் இப்பொழுது சௌக்கியம் நிறைந்து வருவதாக, ஆரோக்கியம் நிறைந்து வருவதாக நீர் வாக்குப்படி இருக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அந்த உச்ச தலையில் உள்ள கால்களையும் ஒரு தெய்வீக விடுதலை கண்டெடுவதாக. பொல்லாத ஆவி, பலவீனத்தின் ஆவி, அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவி, அடிமை நிலத்தை கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள், பலவீனத்தை கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் பிள்ளைகளுக்கு அபராதத்தினாலும் ஆபத்தினாலும் பிசாசினாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரை விடுவியோ, இயேசுவின் நாமத்தில் விடுவியோ. 8 வருஷங்கள் ஆமென், 12 வருஷங்கள், 18 வருஷங்கள், 38 வருஷங்கள், 40 வருஷங்களாய் பலவீனத்தில் இருந்ததான பலவீனத்தை ஆண்டவர் விடுவித்தீர் அல்லவா? ஆண்டவர் விடுவித்து மனுஷன் ஆயுசு நாட்களை காத்து பெருகப்படுவீர் அல்லவா? ஆண்டவர் 70, 80 ஆமென் பலத்தின் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஆமென் 120 வருஷம், 365 வருஷம், 965 வருஷம், 910 வருஷம், 950 வருஷம் என்று தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறீர் அல்லவா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆயுசு நாட்களை குறித்த ஒரு வேதனைகள் இருக்கிறது ஆண்டவரே, வேதனைகள் இருக்கிறது ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது ஆண்டவரே. பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறாங்க, பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு சோதின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா நீ எங்களுக்கு சோதின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே, உற்சாக ஆவி தந்தீரே. அப்பா நீ எங்களுக்கு பயத்தின்
வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு இந்த எல்லா பொல்லாத ஆவிகளிலிருந்து கர்த்தர் விடுவித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். சில வியாதிகள் எனக்கு வருகிறது என்று சொன்னார் ஆண்டவரே. ஆமென். பாவத்தினால் பிசாசினால் வரும்பொழுது பாவத்திற்கு என்னை ஆண்டவரை நான் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். பிசாசுடைய கிரிகளை அழித்து மீட்கும் பொருளை நான் கண்டிருக்கிறேன் என்று யோபு சொன்னது போல என் வியாதிகளுக்கெல்லாம் பரிகாரம் நீர்தான் ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை தந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. குறைவை தாங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை வேலைக்கு கொடுக்கிறார். தூக்கத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், இவைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு வேலைக்கு போகும்பொழுது நல்ல பலத்தோடு போகட்டும், நல்ல சுகத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய சரீரத்தில் நல்ல விடுதலை காணும். கர்த்தர் கிருபை வந்து பலப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துவிட கலந்து தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தமான ஐக்கியம் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் அவன் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.